யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பை திறந்தாலே ஒரே மரண செய்தி. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புறத்தை சேர்ந்த அஜித்குமார் ஒரு கோவிலில் காவல் பணி செய்து கொண்டிருந்த பொழுது, அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த ஒரு குடும்பம் வந்துட்டு ஒரு காரில் வந்திருக்காங்க. கார் வந்து அஜித்குமார் கூட தெரியாது. கார் வந்து இன்னொருத்தர் நண்பர் உதவியோட காரை பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. 1 மணி நேரம் கழித்து இவங்க சாமி கும்பிட்டு வர்றப்ப காரோட சாவி கொண்டு ஒப்படைச்சிருக்காங்க. இவங்க அதை விட்டு கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு நகையை காணணும்னு சொல்லி காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க. காவல்துறை அதிகாரிகள் சரியான ஒரு விசாரணை பண்ணாமல் நேரடியாக வந்துட்டு இவர் தான் எடுத்தாருன்னு சொல்லி அவரை அடித்து துன்புறுத்தி படுகாயம் அடைய செய்து அவருக்கு மிளகாப்பொடி தண்ணி அது இதுன்னு கொடுத்து அவரை வந்துட்டு கிட்டத்தட்ட 5-6 காவலர்கள் சேர்ந்து அஜித்குமாரை வந்துட்டு அடித்து தாக்கியதில் அவர் மரணம் அடைஞ்சிருக்கார். எப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. இதுவரைக்கும் வந்துட்டு அந்த காவல்துறை அதிகாரிகள் நகை கொண்டு வந்தாங்க இல்லையா, 10 சவரன் 9 சவரன், அவங்கள்ட்ட நகை உண்மையாக கொண்டு வந்தாங்களா கொண்டு வரலான்னு விசாரணை எடுத்தாங்களான்னு தெரியல. இன்னொன்று இந்த காரை பார்க்கிங் பண்ணார் பார்த்தீங்களா, அவரை கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்களான்னு தெரியல. அப்பாவியாக இருந்து மாதம் எவ்வளவோ ஒரு 5000 சம்பளத்தில் வேலை பார்த்துருப்பார் போல் அஜித்குமார். அந்த குடும்பத்துக்கு என்னங்க பதில் சொல்கிறது? அநியாயமாக அந்த தம்பி வந்து மரணம் அடைஞ்சிருக்க செய்தி நம்மளுடைய தாய் மனசு யூடியூப் சேனல் மிகவும் வருந்துகிறோம். தம்பிக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலையும் உரிய நீதி வேணும். அந்த காவலர்கள் மீது தமிழக அரசாங்கம் உரிய நீதி வேணும், நியாயம் வேண்டும். முறையான விசாரணை செய்து அந்த இறப்பினுடைய தகவலை வந்துட்டு பொதுமக்களுக்கு நீங்கள் தெரிவித்தா நல்லாயிருக்கும். சமூக ஆர்வலர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். அந்த குடும்பத்திற்கு உரிய நிதி வழங்க வேண்டும், அந்த இறப்பிற்கு உரிய நீதி வேண்டும் சொல்லி சமூக ஆர்வலர்கள் சார்பாகவோ நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாகவோ நாங்கள் கேட்டுக்கிறோம். இது யார் மனசையும் புண்படுத்த நோக்கம் இல்லை. மனுஷனாக பிறந்திருக்கோம், மனுஷனை மதிப்போம். ஒரு உயிரை வந்துட்டு கொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து மனுஷனுக்கு கிடையாது. ஆண்டவர் படைச்சார், அவர் எப்போவும் உயிரை எடுத்துக்குவார். தயவுசெய்து காவல்துறை அதிகாரிகள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். அப்பாவி மக்களை அடித்து துன்புறுத்தி இந்த மாதிரி விஷயங்கள் தயவு செஞ்சு செய்யாதீங்க. இன்னும் ஒரு காவல் அதிகாரி செய்கிறது தவறுனால பல காவலர்கள் மீது நம்ம தவறாக நினைக்க. ஏன்னா என்னோட படித்த நண்பர்லாம் காவல்துறை அதிகாரியில் பணிபுரிகிறாங்க. அவங்களாம் அப்படி இல்லை. தயவுசெய்து மக்களே, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்மளால் பார்த்துட்டு பொறுக்க முடியல. மனசு வேதனையில் தான் இந்த பதிவு பண்ணுறேன். தம்பி அஜித்குமாருக்கு ஆழ்ந்த இரங்கலை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். உரிய நீதி வேண்டும், அந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வேண்டும் சொல்லி நம்ம தாய் மனசு யூடியூப் சேனல் சார்பாக சமூக ஆர்வலர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி.